அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பருடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா 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 ஏகதந்தாதி வக்கரதந்தாதி தன்னாதந்தி மகாகணபதி அனுகிரகத்தாலும் பாலகிருஷ்ணன் திருப்பரலால் முருகன் பெருமான் ஆசை கொண்டு மகர ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 5/4/2026 முதல் 11/4/2026 வரை, பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28 வரை உண்டான மகர ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது. உங்க ராசிநாதன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து சூரிய பகவான் இணைந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். அதிலே செவ்வாய் குடும்பத்துக்குண்டான கடமை நீங்க தவறாம செய்யணும். தாய் தந்தையாக இருந்தாலும், உடன் பிறப்பாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த குடும்பத்துக்குண்டான கடமை நீங்க இந்த வாரத்துல தவறாம செய்யணும். அவங்களுடைய திருப்தியே உங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றம். தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும், எந்த காண்டி நம்மளுக்கு வந்து ஒரு குறை சொல்லியிருக்காங்க, என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம சக்திக்கு மீறினதா, சக்திக்கு உட்பட்டதா. நம்ம சக்திக்கு உட்பட்டதா கண்டிப்பாக செய்து முடிக்கணும். சக்திக்கு மீறியதுன்னா கண்டிப்பாக செய்ய இயலாதுதான். இருப்பினும் சிறிதேனும் செய்யலாம் இல்லையா? அப்ப 1000 ரூபாய் கேட்ட இடத்துல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நம்மளுக்கு உண்டான பிராய்ச்சித்தமாக அமையும். அதனால குடும்பத்தில் உண்டான கடமை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய காலம். ஆகவே இந்த உறவு முறையில நம்மளுக்கு பலம் பெற்றுக் கொள்ள வேண்டிய காலம். மனம் வந்து சின்ன 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 விஷயத்துல சலனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப சந்திர பகவான் உங்களுக்கு முறையான வேலையில இல்லை. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் 11, 12 போன்ற இடத்துல வரும்போது மனதுல ஒரு ஐயப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யறது சரியா தவறா, நம்ம பேசுனது சரியா தவறா. அப்ப நான் வேலை செய்யறேன், ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி எதிர்பார்க்கிறோம், மேல் அதிகாரிகிட்ட எப்படி போய் பேசுறது? பயம் வந்தா போய் பேச முடியுமா? அதுதான் செயல்பாடு தவறு. மேல் அதிகாரிகிட்ட போய் பேசணும், ஒரு மேனேஜர் கிட்ட போய் பேசணும். பயம் வந்தால் எப்படி போய் பேச முடியும்? அதே போன்று சின்ன சின்ன விஷயத்துல மனதுல ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டே போகும் அந்த மகர ராசிக்காரர்கள். இருப்பினும் மகர ராசிக்கு குரு பலன் வந்து குறைவாக இருந்தாலும் தெய்வத்துணை உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணும். 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ராகு கேது தோஷமாக இருந்தாலும் உங்களுடைய அமைப்பு மற்ற கிரகத்தை சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருப்பது சிறந்த பலனை கொடுக்கும். தன பிராப்தம் கொடுக்கும், தொழில் மேன்மை அடையும், கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கும், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு கண்டி எதிர்காலத்துக்கு கவலையே தேவையில்லை. அவங்களுக்கு தைரியமாக செயலாற்றக்கூடிய நன்மை சொல்லலாம். இதனால் நம்மளுக்கு ஏதாவது பாதகமா சாதகமா நீங்க கவலையோட இருந்த காலம்னா நிவர்த்தி ஆகும். அதனால முதல்ல சொன்னது உறவு முறையில நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னது. அந்த உறவு முறையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொண்டாலே இந்த மகர ராசி கைமேல் பலம் கொடுக்கும். அது ஏன் நம்ம முயற்சி ஸ்தானத்திலே கொண்டு போய் அந்த கிரகம் 4 கிரகம் கூடிய நிற்பது, அது ஒரு வகையில நம்மளுக்கு சின்ன 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 சின்னதா குழப்பத்தை நீடிக்க வைக்கும். அந்த நீடிப்புக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது. நம்ம செயல் சரியாக இருந்தால் கிரகங்கள் ஓடி போயிடும். அதே நீங்க வந்து இந்த நட்சத்திரத்தை பலப்படுத்தி கொள்ளணும். ராசியில அடங்கிய நட்சத்திரம் உத்திராடம் 3 பாதம், திருவோணம் முழு நட்சத்திரம், அவிட்டம் 2 பாதம் அடங்கியது. அப்ப நீங்க ஒரு உத்திராட நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்துல போய் வழிபாடு தவறாம செய்யணும். உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அதுக்கு ஒரு அபிஷேகத்தை ஒரு பாலாவது வாங்கி கொடுத்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மாலை பொழுது வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்க ஒரு திருமண நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் அவிட்ட நட்சத்திரம், மிருகசீஷன் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் அன்றைக்கு போய் முருகப்பெருமான் அல்லது மகான்கள்
முருகனால் அனுகிரகம் பெற்ற மகான்கள் பாம்பன் சாமி, அருணகிரிநாதர், அந்த ஆலயத்துல போய் பட்டினத்தார் போன்ற சிவனுடைய அம்சத்தோட முக்தி பெற்ற அதாவது சிவனும் முருகப்பெருமானால் முக்தி பெற்ற ஆலயத்துல போய் மகான்களை போய் தரிசனம் செய்யும் போது கைமேல் பலன் கொடுக்கும். அதனாலதான் காகா பூஜைன்ற சொல்லுவோம் நிறைய பேர். இந்த காகா பூஜையில போய் வழிபாடு செய்யும்போது மகான்களுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அப்ப சிவனும் முருகப்பெருமானால் அனுகிரகம் பெற்ற மகரிஷிகளை மனதார வேண்டிக்கணும். அருகாமையில் இருந்த சென்று வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர் கைமேல் பலம் கொடுக்கும். நீங்க ஒரு அவிட்ட நட்சத்திரக்காரம் பிறந்திருக்கீங்கன்னா சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் வழிபாடு. அப்ப நட்சத்திர தோஷம் நம்மளுக்கு முதல்ல நிவர்த்தி பண்ணணும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது சதய நட்சத்திர வழிபாடா, சுவாதி நட்சத்திர வழிபாடா, திருவாதிரை நட்சத்திர வழிபாடான்னா எல்லா வழிபாடோட சிறந்தது மன வழிபாடு இருக்கு. அகம் பிரம்மாசி, அந்த அகம் பிரம்மாசியாகவே செயல்படணும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். ஆகவே மனதில் எந்த விதமான கலக்கம் இன்றி செயலாற்றினாலே அவங்களுக்கு எல்லா தெய்வம் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் துணை புரியும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை.